எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மற்றும் ஒரு வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் வருது ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் முழுக்க ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன் பற்றி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தூக்கி ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏர்னிங் வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ப்ரௌஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பார்க்க அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க வெல்கம் டு ஏர்ன்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்ன்எக்ஸுங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட நேமு. ஸோ மேலே வந்து ஹோம், அட்வர்டைஸ், சப்போர்ட், ரெஜிஸ்டர், லாகின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸை செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ அட்வர்டைஸிங்கிற அந்த டாபிக் ஓப்பன் பண்ணி வந்தாச்சு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் அட்வர்டைஸ் இன் வேரியஸ் வே டிபெண்டிங் ஆன் யுவர் நீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்வர்டைஸராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ரெஜிஸ்டர்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட் நியூ கேம்பெயின், டெமோகிராஃபிக் ஃபில்டர், ஸ்ட்ராங் ஆடிச்சர் ப்ரொடக்ஷன், ப்ராசஸ் சேட்ஸ் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ஒரு அட்வர்டைஸராக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நம்ம எந்த அட்வர்டைஸும் பண்ண போகிறதில்ல, நம்ம எந்த ப்ரொமோஷனும் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து ஒரே ஒரு வேலை தான் பண்ண போகிறோம். ஒரு ஆடை கிளிக் பண்ண போகிறோம், அது வழியாக ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா சைடில் நம்ம இந்தியா கண்ட்ரியோட சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ட்ரிஸ் இதில் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க, எத்தனை பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாம் காமிச்சிருப்பாங்க. நிறையா கம்பெனிஸ் இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஹோம் பேஜுக்கு போய்க்கலாம். ஸோ ஹோம் பேஜுக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கீழே. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் ஆன்லைன்லேயே இருக்காங்க, டோட்டல் பே அவுட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஹார்ட் கெயின் மோர், அதாவது நீங்கள் எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட வேல்யூ வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அது கீழே வந்தீங்கன்னா அவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஷேரிங், ஆஃபர் வால்ஸ், ரெஃபரல்ஸ், ஆன்டி சீட் சிஸ்டம், ஜிபிடி வீடியோ அப்படின்னா கெட் பைட் டு வீடியோ, அதாவது நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் லாக்கிங், கிஃப்ட் கார்டு சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வர பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கிஃப்ட் வவுச்சராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜிபிடி சர்ச், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன், கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கூட நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான வெப்சைட், அதனால தான் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு வெப்சைட் தான் இது. ஸோ இந்த வெப்சைட் மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க அடுத்து இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இப்போ நம்ம பேசிக்கிற நேரத்தில் யாரெல்லாம் அவங்க பேமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் யாரும் காமிச்சிருக்காங்க, பர்ஃபெக்ட் மணி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேபால் கூட உங்களோட பார்ட்னர், பிட்காயின் கூட ஒரு பார்ட்னராக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத டேரெக்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியே மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா நிறைய பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே இமெயில் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது. நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்காகவே தனியாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அதை வந்து பாஸ்வேர்டாக கொடுங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பர்த் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன இப்போ உங்களோட இயர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹியூமன் தான் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான், அதை கிளியர் பண்ணிட்டு ஐம் நாட் ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறதுலாம் எல்லாத்துக்குமே டிக் கொடுத்துட்டு அது கீழே ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ நீங்கள் எந்த இமெயில் கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு தான் வரும். ஸோ அதை மறக்காமல் வெரிஃபை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஏர்ன்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் பே அவுட் எவ்வளோ, ஸோ இதிலெல்லாம் பே அவுட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிட்டு அது கீழே க்ளோஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டு
நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ மேலே வந்து உங்களுக்கு ரெஃபரல் லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ரெஃபர் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிசி அப்படிங்கிறது மூலமாக தான் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. பிடிசி அப்படிங்கிறது வந்து பே டு கிளிக், அதாவது நீங்கள் ஆடை வந்து கிளிக் பண்ணுற மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து பிடிசி. ஸோ அதை வச்சு நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்மின்லாம் கொடுத்துருக்காங்க. யார் அட்மின், யார் மெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தேவைன்னா ரீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் லீவ் பண்ணிட்டு மற்றதை பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஃபர் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் நம்ம விஷயமே இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ சைடில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர்ன், அட்வைஸ், ரெஃபரல் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏர்ன்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பே டு கிளிக் அப்படிங்கிறது தான் அது. ஸோ அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆடு கிட்ட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலமாக நிறையாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதிலே வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் எவ்வளோ ஹையஸ்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து 30 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அது கம்மியாக தான் மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படலாம் வேணாம், 30 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் வீடியோ பார்த்து அது மூலமே நீங்கள் நிறையாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆடை எப்படி வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஆடை ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெயிட்டிங் ஃபார் லோடிங் ஆட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட் லோட் ஆயிரும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டாகவே கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ மேலே கொடுத்துருக்காங்க யூ ஹேவ் பீன் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளான மெத்தடு. நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10-15 ஆட்ஸ் வந்து வரும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இது பார்த்துட்டு நிறையவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்ஸ் பார்க்குறது மூலம் கிடைக்கிற பணத்தை நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து மணிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பணம் வந்து பேஅவுட் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத காமிப்பாங்க. ஸோ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் வந்து பேபால் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரில அப்படின்னா நிறைய சேனலில் போட்டிருப்பாங்க பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம சேனலுக்கு உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நம்ம சேனலுக்கும் போடலாம் பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. பேபால் மட்டும் இல்லை, நிறைய பேமெண்ட் மெத்தட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறையா பிட்காயின் கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ ஸோ அந்த அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கான பின்னையும் நீங்கள் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வித்ட்ரா ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளான மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக வித்ட்ரா பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து மினிமம் வித்ட்ரா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 யூரோஸ். இது வந்து யூரோ தாங்க, டாலர்ஸ் கிடையாது, யூரோ. சரியா, 2 யூரோஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 50 யூரோஸ் வரை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 2 யூரோஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வித்ட்ராவே பண்ண முடியும். பேமெண்ட் ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்கவே முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபர்ஸ், அது வந்து இதில் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன்கிற அந்த ஆப்ஷனில் தான் இதுவும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த கேட்டகரி விருப்பமாக இருக்கும் நீங்கள் அந்த கேட்டகரி யூஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் வால்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆஃபர் வால்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஃபர் வால்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ஸ் தான். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு கேம் தான். ஸோ அந்த கேமை டவுன்லோட் பண்ணி ஒரு 12 நாள் அந்த கேமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் அதுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் எந்த எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் வந்து ஆஃபர் வால்ஸை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பெரிய மேட்ரு இல்லை. ஸோ எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ். ஸோ யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுதான் இதுவும். ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து பிடிசியும் இந்த யூடியூப் வீடியோஸ் தான் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ அதை வந்து ஆட்ஸ் பார்ப்போம், இதில் வந்து வீடியோ பார்ப்போம். ஸோ இதுலேயும் வந்து வீடியோ வந்து 30 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது, நீங்கள் பயப்பட தேவையில்லை.
ஸோ நான் வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ண மூலமாக கிட்டத்தட்ட 0.3 யூரோ வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா அது ஒரு யூடியூப் வீடியோ அப்படிங்கிறதுனால காப்பிரைட் உள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்னால் காமிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 செகண்ட்ஸாக நான் அந்த வீடியோ பார்த்துருப்பேன். ஸோ அதுக்கு வந்து 0.3 யூரோ கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கூகுளில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் நீங்கள் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாம். ரொம்பவே லெஜிட்டான ஒரு வெப்சைட், நீங்கள் நம்பக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இது. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நம்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் நிறையாவே ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஏர்னிங் வெப்சைட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.